தராவிகி 20 ரக்காத்துகள் புஸ்தகத்துக்கு பேர். தராவிகி 20 ரக்காத்து நமக்கு மறுப்பு. நம்ம தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு புஸ்தகம் போடுறாரு. அந்த புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா அவரே எழுதுறாரு, ரசூலுல்லாஹ் 20 தொழவில்லை, அது சரியான தகவல் இல்ல. அதனால ரசூலுல்லாஹ் தொழுது எவ்வளவுதான்? 8 தான். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 தொழுகிறார்கள், நாங்க அதை பின்பற்றோம் அப்படிங்கிறார். உமர் அல்லாஹ்வுடைய ரசூலா? அல்லாஹ் இருந்து வஹி வருமா? சிறந்த சஹாபி, நம்மளை எல்லாம் விட சிறந்தவர், இந்த ஹஜ்ரத் மாரெல்லாம் விட சிறந்தவர், இமாம்களை விட சிறந்தவர், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலோட சிறந்தவரா? உங்க முன்னாடி 2 வருதுங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, உமர் இப்படி செஞ்சாங்க, உங்க கடமை என்ன? ரசூலுல்லாஹ் உமரான்னு கேள்வி வந்தா என்ன செய்வீங்க? உமர் இப்படி சொன்னாரு, கோட்டை குப்பத்துக்கு இமாம் இப்படி சொன்னாருன்னா நீங்க உமர் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஏன்னா கோட்டை குப்பத்து இமாமை விட உமர் பெரிய ஆளு, அல்லது உமர் இப்படி சொன்னாரு, ஜெயின்லாபதி இப்படி சொன்னாரு வருது, நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறேன்? யாரு இவனுக்கு உமர் எவ்வளவு பெரிய ஆளு சொல்றது? ஓகே. இப்ப கேள்வி என்ன வருது? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செய்தார்கள், உமர் இப்படி செய்தார்கள், இப்ப நீ யாரை தேர்ந்தெடுப்ப? இதான் கேள்வி. அவங்க உமரை 20 தொழுது போறாருப்பா, ரசூலுல்லாஹ் காட்டின வழியை நம்ம பின்பற்றணுமா? அதுக்கு அல்லாஹ் கொஸ்டின் பண்ணுவானா? உமரை பின்பற்றாடி கேள்வி கேட்பானா? அவ்வளவுதான் மேட்ரு. ஆனால் உமர் செஞ்சாருன்னு அதுவும் பொய், அது ஒரு விஷயம். ஆனால் அவர் எழுதின புஸ்தகத்திலேயே அது தவறு என்று நீங்கள் நிரூபிச்சிடலாம். எப்படி எழுதியிருக்கிறார்னு கேட்டா, உமருடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் காட்டுறாரு. இப்ப என்னுடைய காலத்தில் மக்கள் செஞ்சா நான் சொன்ன அர்த்தமா? என்னுடைய காலத்துல தான் கோட்டை கொடுத்து 20 ரக்காத் தொழுதாங்க நானே சொன்னதுக்கு? உமர் அது அவங்க சொன்ன அறிவிப்புல எப்படி போட்டிருக்காங்கன்னா, உமருடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் கொடுக்கிறார். உமர் காலம்ங்கிறது எவ்வளவு பெரிய காலம், அது எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, எவ்வளவு பெரிய மக்கள் இருந்தாங்க, அங்கிருந்து யார் யார் என்னமோ பண்ணிருப்பாங்க, அதுக்கு உமர் சம்பந்தமா? உமர் காலத்தில் அதே நேரத்தில் முஅத்தாங்கிற நூல்ல ஆதாரப்பூர்வமான செய்தி என்ன இருக்குன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் என்பவர்களையும், தமீமுத்தார் யார் உபய் இப்னு கஅப், இவர் ஓதுறதை ஓத வைத்து ரசூலுல்லாஹ் ரசிப்பாங்க. உபய் இப்னு கஅப் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டா, உபய்ய நீ ஓது அப்படிம்பாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டு ரசிப்பாங்க, அவ்வளவு இனிமையான குரல். அந்த உபய் இப்னு கஅப் அவர்களையும் தமீமுத்தார் என்பவரையும் மதீனாவுல மஸ்ஜித் நபவியில 11 ஐயகூமா லின்னாஸி பி 11 ரக்கா 11 ரக்கா தொழுவிக்குமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்தார்கள். நியமித்ததில் அவருக்கு சம்பந்தம் இருக்குமா? அவர் காலத்தில் மக்கள் செஞ்சதில் அவருக்கு சம்பந்தம் இருக்குமா? நான் போட்ட உத்தரவுல எனக்கு சம்பந்தம் இருக்குமா? என் காலத்தில் நீங்கள் செய்ததில் எனக்கு சம்பந்தம் இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. உமர் போய் சொல்றார்கள், ரசூலுல்லாஹ்வும் 20 ரக்காத் தொழவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நிலையை ஏற்படுத்தவில்லை, பின்னாடி வந்த அஜர்த்துமார்கள் தான் இதை ஏற்படுத்தினார்கள்.